ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பக்குவமாக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பாராட்டுவாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறியை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இருந்தாலும் இதை சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நல்லா கறி வேகிறதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. பாதி அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ இந்த மசாலா போட்டதுனால நமக்கு இந்த ரசத்தில் நல்ல உப்பு காரம் கறியில் இறங்கி நல்லா வரும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு, நல்லா பெருசாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். கொரகரப்பாக பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்ததாக தாளிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதையும் இது கூடவே வதக்கிக்கோங்க. இதிலையே நல்லா புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம். நீங்கள் காரம் வேணும்னா இந்த டைமில் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்த நம்ம சிக்கன் கூட இந்த மசாலாவையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதை குக்கர்லேயே மறுபடியும் வேக வைக்க போகிறோம். அது கூடவே இப்போது இதில் ஒரு 3 தக்காளி இது கூட கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். எந்த அளவுக்கு கறி ஏற்கனவே நம்ம 2-3 விசில் விட்டுருக்கோம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கறி வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா ஜூஸியாக நல்லா நாட்டுக்கோழியோட சாரெல்லாம் இறங்கி பாருங்கள், நல்ல சிக்கன் பீஸும் நல்லா வந்திருக்கு. எந்த அளவுக்கு எண்ணெய் இறங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த சூப்பு மாதிரியே இந்த மாதிரி தனியாக மாற்றி கூட நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. வளர்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.